இன்னைக்கு பிரிஸ்பன் மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல இரண்டாவது நாள் ஆட்டம் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரபரப்பா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு ஆட்டம் முடிகிறப்ப 405 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அணி நல்ல வலுவான நிலையில இந்த ஆட்டத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டத்துல சற்றே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. இப்படி இருக்க ஆஸ்திரேலியா அணி பக்கம் இன்னைக்கு சுமார் 152 ரன்கள் அடிச்சு விளாசி தள்ளியிருந்த டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு அவருடைய விக்கெட் விழுந்தது அவரால் தான் நம்ம ஜஸ்பிரித் பும்ரா அவருடைய விக்கெட்டை வீழ்த்திடல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கோபம் அடைகிற மாதிரியான ஒரு பேட்டியை இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு கொடுத்திருக்காரு. சோ அப்படி அந்த பேட்டியில டிராவிஸ் ஹெட் அவர் நம்ம பும்ராவை பத்தியும் அவருடைய பேட்டிங்கை பத்தியும் என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அந்த வகையில இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பிளேயர்களுமே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப டிராவிஸ் ஹெட் அவரை கூப்பிட்டு பத்திரிகையாளர்கள் பிரத்யேகமான ஒரு பேட்டி ஒன்று எழுப்பியிருந்தாங்க. அதாவது எப்படி நீங்க கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு முறையும் இந்தியா கிட்ட மட்டும் அபாரமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறீங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு டிராவிஸ் ஹெட் அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதுக்கு டிராவிஸ் ஹெட் அவர் கொடுத்திருக்க பதில் கேட்கிற எல்லாருக்குமே ஆச்சரியப்படுத்தும் விதமாக தான் அமைஞ்சிருந்தது. அதாவது இந்தியா கூட விளையாடுற ஒவ்வொரு ஆட்டமும் தனக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு, ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி நாட்டுக்கிட்ட விளையாடுறோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு தானாகவே தனக்கு ஏற்படுது அப்படின்னு டிராவிஸ் ஹெட் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு உள்ளுணர்வு, அந்த ஒரு பொறுப்பு, அந்த ஒரு ப்ரெஷர், கடினம், இது எல்லாம் தான் சேர்ந்து தன்னை தானாகவே மற்ற அணிகள்கிட்ட நான் விளையாடுறத விட இந்தியா கிட்ட விளையாடுறப்ப கூடுதல் கவனத்தோட விளையாடணும், இது ரொம்ப முக்கியமான ஆட்டம், நம்ம கண்டிப்பாக பார்த்து விளையாடணும் அப்படின்னு இது எல்லாமே மனசுக்குள்ள தோணி ஒரு கூடுதல் பொறுப்பு, ப்ரெஷரை தனக்கு கிரியேட் பண்ணி தானாகவே தனக்கு இந்தியா கிட்ட விளையாடுறப்ப ஒரு கூடுதல் கவனத்தை ஏற்படுத்துது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் தான் இந்தியா கிட்ட விளையாடுறப்ப கூடுதல் கவனமாகவும் கூடுதல் கான்ஃபிடென்ட், இப்படி பல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தான் கூடுதல் கவனம் செலுத்துறது தான் இந்தியா கிட்ட நல்லா விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு டிராவிஸ் ஹெட் அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 152 ரன்கள் அடித்த டிராவிஸ் ஹெட் அவர் 100 அடிக்க போறாரா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம பும்ரா 150 அடித்த கையோடைய டிராவிஸ் ஹெட் அவரை பெவிலியனுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ இந்த தருணத்தை நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பும்ரா அவரை பாராட்டி தள்ளி பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தன்னை அவுட் பண்ணது பும்ரா கிடையாது, நான் அவுட் ஆனது நானாகவே அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் டிராவிஸ் ஹெட் அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த 150 ரன் அடித்ததுமே நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன், தொடர்ந்து தன்னால் பேட்டிங் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வலுவு இல்லாத ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருந்தேன் அப்படின்னு டிராவிஸ் ஹெட் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு சோர்வு தான் தவறு செய்யறதுக்கு காரணம், அதனால தான் நான் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிராவிஸ் ஹெட் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப நான் பும்ரா போலிங் அவர் கஷ்டப்பட்டு பந்து போட்டார் அப்படின்னு நான் ஒன்றும் அவுட் ஆயிடல, எனக்கு சோர்ந்து போயிட்டேன், என் உடம்புல வலுவில்லை, அதனால தான் நான் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச்சையான முறையில் டிராவிஸ் ஹெட் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இதை கேட்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அவருடைய இந்த பேச்சுக்கு கண்டனம், எதிர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இன்றைய ஆட்டத்தில் அபாரமாக செயல்பட்ட ஜஸ்பிரித் பும்ரா 5 விக்கெட் ஹால் அவர் நிகழ்த்தியிருக்காரு. அவரையும் ரசிகர்கள் எல்லாருமே தற்போது பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.